ஹலோ மை டியர் buddies, வெல்கம் பேக் டு சீனி டு ஃபேன்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, குபேரா அந்த படத்தோடைய கிளிம்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். தனுஷ், நாகார்ஜுனா, ராஷ்மிகா மந்தனா இவங்களாம் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கிளிம்ஸ் வந்து எப்போயோ வந்துருச்சு. நானும் வீடியோ பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தேன், முடியாமல் போயிடுச்சு. அதான் இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கேன், மன்னிச்சுக்கோங்க. டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம போய்ட்டு அந்த வீடியோ பார்த்துருவோம். ஸ்ரீ வெங்கடேஸ்வர தோட்டாதரணி. DSP மியூசிக். பிஜிஎம் நல்லா இருக்கு, பிரிக்குதுங்க பிஜிஎம். அப்பா ஒன்றும் இல்லைங்க, சும்மா அப்படி திரும்பி தான் பார்க்குறாரு. அதில் அப்படி ஒரு ஹீரோயிசம் இருக்குது, பயங்கரமாக இருக்குது. அந்த டாப் ஆங்கிள்லேருந்து அந்த பைப் ஷாட்லாம் பார்க்கவே விஷுவலாகவே நல்லா இருந்தது. நிறைய வைட் ஆங்கிள் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க, அது நல்லா தெரியுது. இது மாதிரிலாம் பரபரப்பாகவே இருக்காங்க. என்ன ஸ்டோரி என்ன இது ஒன்றுமே தெரில. ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி தனுஷ் ஒரு மாதிரி கட்டுறாங்க. அந்த கிளிம்ஸோட கிளைமேக்ஸில் அந்த திரும்புகிற ஷாட் மட்டும் வேட்டி சட்டையில் சும்மா தலைமை மாசாக இருக்கான், வேறு லெவலு. இந்த படத்தோடைய வந்து அந்த ஃபஸ்ட் லுக் வந்தப்போந்தே இதோடைய ஹைப் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. ஏன்னா அந்த ஃபஸ்ட் லுக் அவங்க ரிவீல் பண்ண விதமே வந்து வேறு லெவலில் இருந்தது. அந்த முன்னாடி ஒரு மாதிரி பிச்சைக்காரன் லுக்கில் இருக்கிற அந்த தனுஷ் சாரோட அந்த ஃபோட்டோ தான் ஃபஸ்ட் லுக்காக ரிலீஸ் பண்ணாங்க. அது ஒரு மாதிரி பார்க்கவே வந்து டிஃப்ரெண்ட் ஜானராக அது ஒரு மாதிரி செமையாக இருந்தது. அந்த பின்னாடி அந்த சாமி படம் முன்னாடி அவர் வந்து திரும்பி பார்க்குறது, அதெல்லாம் பார்க்கவே நல்லா இருந்தது. ஓகே, ஒரு மாதிரி ஓரளவு ப்ராமிசிங்காக இருக்குது கிளிம்ஸு. ஒரு நல்ல ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே மட்டும் அமைஞ்சிட்டா சரி, படம் ஹிட் ஆயிரும். இன்னொரு டைம் பார்த்துருவாங்களா? ஏன்னா 52 செகண்ட் தான், நம்ம இன்னொரு டைம் பார்த்துருவோம். சிரிக்கிறது நல்லா இருக்கு. கடைசியில் யூஸ் பண்ணியிருக்கிற பிஜிஎம் வந்து வெறியா இருக்குங்க. சேகர் கமுலா, இதுதான் பிரிக்குது பிஜிஎம். லுக்கே சூப்பராக இருக்கு. இது மாதிரி கிளீன் ஷேவும் இல்லாமல் அந்த லுக்கில் வந்து நல்லா இருக்குது ஒரு பார்க்குறதுக்கு. அது விஷுவலாக கிளிம்ஸ் வீடியோ நல்லா தான் இருக்குது. சேகர் கமுலா டைரக்டர், அவர் யாருன்னு எனக்கு தெரியல, தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். இது வந்து தெலுங்கு டைரக்டரு. இதே மாதிரி வந்து இதுக்கு முன்னாடி வாத்தின்னு ஒரு படம் தனுஷ் சார் பண்ணியிருப்பார், தெலுங்கு டைரக்டரோட கொலாபரேட் பண்ணி. அது வந்து கலெக்ஷன் வைஸும் ரிவ்யூ வைஸும் நல்லா போச்சு. அதனால் அதோட அடுத்த முயற்சி தான் இந்த படமுன்னு நினைக்கிறேன். ஏன்னா தெலுங்குலேயும் மார்க்கெட் வந்து பில்ட் ஆகிடுச்சு, அங்கேயும் ஃபேன்ஸ் நிறையா இருக்காங்க தனுஷ் சாருக்கு. அது போக இப்போ தனுஷ் நயன்தாரா இந்த பிரச்சனை வேறு பெருசாக போயிட்டுருக்கு. அதெல்லாம் போயிட்டும் வந்து அவங்களுடைய நயன்தாரா அவங்களுடைய திருமண ஆவணப்படம் நெட்ஃப்ளிக்ஸில் வெளியே. ஓகே, அதை பற்றி நம்ம எதுக்கு பேசணும், அது அவங்களோட பர்சனல்.
இது வீடியோவாக நல்லாயிருக்கு, படமாகவும் நல்லா இருக்குன்னு நம்புவோம். ஒன்றும் இல்லைங்க, கிளிம்ஸாக பார்க்கும்போது நல்லாயிருக்கு. ஸ்க்ரீன் பிளேலையும் ரைட்டிங்லேயும் மட்டும் ஒர்க் கரெக்டாக இருந்தால் படம் ஷுவர் ஷாட்டுங்க. அது மட்டும் ப்ராமிசிங்காக இருக்குது. ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ஆலில் வச்சுக்கோங்க. பாய்.